தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை இன்னும் சற்று நேரத்தில் எட்டுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் கடந்த சில தினங்களாகவே தருமபுரி, சேலம் உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் காவிரி கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனால் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரை விட அணைக்கான நீர்வரத்து அதிகமாக இருப்பதனால் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. தற்போது மாலை 4 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 119.8 அடியாக உள்ளது. முழு கொள்ளளவான 120 அடியை, அதாவது ஒரு 5 மணி முதல் 5:30 மணி அளவில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு முழு கொள்ளளவை எட்டும் பொழுது மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான 16 கன் மதகு வழியாக தண்ணீர் உபரி நீர் திறக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது அந்த 16 கன் மதகு சட்டர்களில் தண்ணீர் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இங்கு வேகமாக அடிக்கக்கூடிய காற்றின் காரணமாக அந்த சட்டர்களில் தண்ணீர் ததும்பி வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு 5:30 மணி அல்லது 6 மணிக்குள் முழுமையாக 120 அடி ஆன பிறகு மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட இருக்கிறது. இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. 92 ஆண்டுகால அணை வரலாற்றில் இது 44வது முறையாக 120 அடியை ஏற்றுகிறது. குறிப்பாக 68 வருடங்களுக்கு பிறகு ஜூன் மாதங்களில் இது 2வது முறையாக இந்த 120 அடியானது எட்டுகிறது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து மேட்டூர் அணை 120 அடியை எட்டி உபரி நீர் திறப்பு நடைபெற்று வருகிறது. இவ்வாறு உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதனால் மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீரை சேலம் மாவட்ட ஏரிகளில் நிரப்ப வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட திட்டத்தால் விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு உபரி நீரை மேட்டூர் அணைக்கு நிரப்பும் திட்டத்தால் 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியது. தற்பொழுதும் இந்த மேட்டூர் அணையில் இருந்து 16 கன் மதகு வழியாக உபநீர் திறக்கப்படும் பொழுது திப்பம்பட்டியில் உள்ள அந்த நீரேற்று நிலையம் மூலமாக ஏரிகள் நிரப்பும் அந்த பணியும் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக அணைக்கு வரக்கூடிய, அதாவது மேட்டூர் அணை 120 அடியாக எட்டிய பிறகு அணைக்கு எவ்வளவு நீர்வரத்து இருக்கிறதோ அதை முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்படுவது வழக்கம். தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 58,324 கனஅடி வினாடியாக இருக்கிறது. இந்த வரக்கூடிய 50,000 கனஅடியும் உபரி நீராக வெளியேற்றப்படும். அதே போல அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் பொழுது இதழாக சேர்க்கப்படும். இவ்வாறு வரக்கூடிய நீரை பொறுத்து அந்த உபரி நீர் திட்டமே சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நிரப்பும் நீரும் இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டே விவசாயிகள் கூடுதலாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அவ்வாறு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த உபரி நீர் திறப்பதனால் காவிரி கரையோர மக்களுக்கு ஒரு 11 மாவட்டங்களுக்கு 2 நாட்களாகவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கும், அதே போல கரையோரங்களில் கால்நடைகளை கொண்டு செல்வதோ, துணி துவைப்பதோ, குளிப்பதோ கூடாது என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களாலும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.